அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எதுவுமே உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கி, நீங்க எதுலயுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. சைலன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க அவங்க கிட்ட போய் பேசணும்னு நெனைப்பீங்க. நெறைய விஷயங்கள் சொல்லணும்னு நெனைப்பீங்க. ஆனா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சைலன்ட்டா போயிருவாங்க. உங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கில உங்க மேல அவ்ளோ அன்பா இருந்திருப்பாங்க. நீங்க சைலன்ட் ட்ரீட்மெண்ட் எப்போ குடுப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள அதிகமா ஹர்ட் பண்ணுனா மாரி அவங்க வந்து அந்த இடத்துல சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. இந்த மாரி சைலன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள நெனைப்பீங்க. அந்த இடத்துல வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்கன்னா, நான் தான் தப்பு, நான் தான் நல்லவ இல்ல, நான் தான் அவங்கள அதிகமா ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து ஹர்ட் பண்ணது அவங்கள தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு வகையான சைலன்ட் ட்ரீட்மெண்ட். இருக்கிறதுலே அந்த அபியூஸ்ல வந்து மோசமான ஒரு ஸ்டேஜ் வந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து ரொம்ப நீங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே வரமாட்டேங்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா இருக்கீங்க. அவங்களோட அவங்க அபியூஸ் பண்றத வந்து நீங்க ரொம்ப அதிகமா வெளிய எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க கண்களுக்கு தெரியும்போது, அந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட்குள்ள அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஈவன் உங்கள டெத்துக்கு கூட கொண்டு போகிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. டெத் அப்படின்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நீங்க சூசைட் தாட்ஸே உங்களுக்குள்ள வந்துரும். நம்ம தான் தப்பு, நம்ம தான் தப்பு, நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தாட்டே வந்துரும். நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம்? பேசாம நம்ம போய் சேர்ந்துரும். இப்படி தான் வந்து நார்சிசிஸ்ட் வந்து நெறைய மர்டர் பண்ணுவாங்க. நெறைய பேர வந்து எமோஷனலா அவங்க வந்து பிளாக் பண்ணி அவங்கள மர்டர் பண்றது இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து நார்சிசிசம் பொறுத்தவரைக்கும் அவங்க யாரையுமே கத்தி வச்சு குத்த மாட்டாங்க. யாரையுமே வந்து நடு ரோட்ல வச்சு அருவாள வச்சு வெட்ட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராக்டிக்கலா வந்து இப்படி தான் வந்து நெறைய தடவ கொலை பண்ணுவாங்க. அப்போ அவங்க மேல வந்து எந்த ஒரு போலீஸ் கேஸும் வராது. கேட்டா வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இந்த மாரி வந்து அவங்களே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கேஸ் வந்து என்ன ஆகும், இவங்க மேலயே ஃபைல் ஆயிரும். அந்த பொண்ணே தான் வந்து செத்து போயிட்டா அப்படிங்கிற மாரி உங்க பேர்லயே வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகுற அளவுக்கு அவங்க வந்து அந்த இத வந்து அழகா கொண்டு போயிருவாங்க. ஸோ அவங்க மேல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய அபியூஸ் வந்து உள்ள நடந்திருக்கும். பட் ஆனா அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இதுல யார் அவங்கள அபியூஸ் பண்ணாங்கங்கிறது அந்த விக்டிமுக்கும் தெரியாம போயிரும். இத விசாரிக்கிறாங்கல்ல அவங்களுக்குமே புரியாம போயிரும். அந்த அளவுக்கு அந்த அபியூஸ் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். இப்போ அவங்களே ஒரு விக்டிம் கேம் அவங்க மனசுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும்போது, அவங்களுக்கு யாரு அவங்கள அபியூஸ் பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு கொண்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணி ரொம்ப இதா கொண்டு போயிருவாங்க. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் அபியூஸ்.